வேளம் இளைஞனாகிய எல்லாம் வல்ல ஸ்ரீ கடுகாசலமூர்த்தி பெருமானுடைய திருவருளினால் வெளிவந்து கொண்டிருக்கும் இந்த ஞானச்சாரலில் கடந்த பதிவில் அமானுஷ்ய சக்திகளினால் வரும் துன்பங்கள் பற்றிய விளக்கங்களை எளிமையாக கொடுத்திருந்தேன். இந்த கர்ம வினைகளால் கோள்வினைகளால் வந்த இந்த துன்பங்களை நிவர்த்தி செய்வதற்கும் அதனுடைய கடுமையை குறைப்பதற்கும் நம்முடைய ஞானிகள் பல வழிபாடுகளை கூறி சென்றிருக்கிறார்கள். இது காலம் காலமாக அந்த காலநிலைக்கு ஏற்ப இந்த வழிபாடுகள் பல விதங்களில் அமைந்திருக்கிறது. தெய்வம் ஒன்றுதான் என்றாலும் செயல்களுக்கு ஏற்ப அதனுடைய தன்மைகளும் நாம ரூபங்களும் மாறுகிறது. அவ்வாறு மாறுவதில் சிவபெருமானுடைய உக்கிர அம்சமாக பைரவமூர்த்தியும், பார்வதி தேவியினுடைய உக்கிர அம்சமாக காளி தேவியும் இந்த உலக பரிபாலனத்தை செய்கிறார்கள் என்பது நம்முடைய நாட்டினுடைய முக்கியமான நம்பிக்கை. இவர்கள் மானிடர்களை அழிக்கிறார்களா, அசுர குணங்களை அழிக்கிறார்களா என்பது தனிப்பகுதி. பெரும்பாலும் தெய்வங்கள் அழிப்பது என்பது தீய குணங்களை வதம் செய்வது என்பதுதான் அதனுடைய உண்மையான பொருள். வரம் கொடுத்தார், அசுரர்கள் மனம் போனபடி ஆடினார்கள், அசுரனுடைய தலையை வெட்டினார் என்று அனைத்து தெய்வங்களுக்கும் இப்படி ஒரு புராணம். விநாயகர் முதல் அந்த கஜமுகாசுரனை வதம் செய்தார், முப்புறம் எரி செய்தார், சூரனை வதம் செய்தார், சகடாசுரனை வதம் செய்தார்கள், நரகாசுரனை வதம் செய்தார், மகிடன் என்ற மகிஷாசுரனை காளிதேவி வதம் செய்தார் என்பதெல்லாம் மனிதர்களுடைய ராட்சச குணங்கள், தாமச குணங்கள், அறியாமை, இருள் போன்ற விஷயத்தை அசுரர்கள் என்று நம்முடைய புராணங்கள் குறிப்பிடுகிறது. ஒவ்வொன்றிற்கும் சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம் என்று 3 குணங்கள் கூறப்பட்டதில் 3க்கும் நிறங்களும் கூறப்பட்டிருக்கிறது. சாத்வீக குணத்திற்கு வெள்ளை நிறமும், ரஜோகுணத்திற்கு சிவப்பு நிறமும், தமோகுணத்திற்கு கருப்பு நிறமும் கூறப்பட்டுள்ளது. இந்த தமோகுணத்தினுடைய அம்சமாக இருப்பது எருமை என்று சொல்வார்கள். அது மந்தமானது, சோம்பலானது, சுறுசுறுப்பில்லாதது, இருள் நிறைந்த தன்மை உடையது என்ற அடிப்படையில் அது எருமை மாடு என்பது வேறு. நாம் மனிதனிடம் இருக்கிற தாமச குணம் என்ற மந்த குணங்கள் இந்த உலக வாழ்வை இறுக பற்றி பிடித்து இந்த உலக வாழ்வுக்காக எதை வேண்டுமானாலும் செய்யலாம், எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்ற அறியாமை நிரம்பிய அந்த குணங்களை அழிப்பது என்பதுதான் இந்த அசுரர்களை அழிப்பது. இது விரிவான விளக்கங்கள் இதற்கு உள்ளது. காலம் வரும்போது அவற்றை நான் விரிவாக கூறுகிறேன். இதை புரிந்து கொள்ள வேண்டுமென்று அதற்கு ஒரு புராண கதையை உருவாக்கி கூறியிருப்பார்கள். தெய்வங்கள்தான் மனிதர்களை படைக்கிறது. அது அழிப்பதற்கு அத்தனை காலங்கள் எடுக்க வேண்டிய அவசியமில்லை. ஒரு கணப்பொழுதில் அழிக்கும் ஆற்றல் இறைவனிடம் நிச்சயமாக இருக்கிறது. அவருடைய எண்ண மாத்திரத்திலே அந்த அகிலாண்ட கோடி பிரம்மாண்டங்கள் உருவாவதும்
ஒரு எண்ண மாத்திரத்தில் அனைத்தும் பொடி பொடியாக சிதறி அழிவதும் அந்த இறைவன் சகுண பிரம்ம நிலையில் இறைவனுடைய ஆற்றல்கள் என்று ஞானிகள் கூறுகிறார்கள். சிரித்து புறமரித்தார் என்று சிவபெருமானுக்கு ஒரு பெயர். சிரித்ததால் புறம் எரிந்தது. நெற்றிக்கண்ணால் மன்மதன் எரிந்தான் என்றால் ஆசைகளை எரித்தல். மன்மதன் என்பது ஒரு ஆளுமல்ல, அது நமக்காக சொல்லப்பட்டது, கதை வடிவில் சொல்லப்பட்டது. அனைவர்களுடைய உள்ளத்தில் உள்ள ஆசைகள், அதுவே காமம் என்று சொல்லப்படுகிறது. காமம் என்ற சொல் சகலவிதமான ஆசைகள் அனைத்திற்கும் அது பொது பெயராக வழங்கப்படுகிறது. இந்த ஆசைகளை அழித்தல் என்பது தான் அந்த மன்மத தகனம் என்று கூறப்படுகிறது. இதைப்போல ஒவ்வொன்றுக்கும் உள்ளே தனி தத்துவார்த்தங்கள் இருக்கிறது. இப்போது நம்முடைய செய்தி என்ன என்றால், இந்த மாந்திரீகத்தால் வருகிற துன்பங்கள் ஊழ்வினையால் வருகிறது. தவறு செய்து விட்டவனுக்கு, அதை உணர்ந்து விட்டவனுக்கு அதற்கு ஒரு நிவர்த்திக்கான மார்க்கங்களையும் கூற வேண்டும் என்று நம்முடைய முன்னோர்கள் இந்த இறைவனுடைய நிர்வாகத்தில் இருக்கிற பல சூட்சுமங்களை கண்டு உணர்ந்து பல வழிகளை நமக்கு சொல்லி சென்றார்கள். அதில் இந்த பைரவருடைய உபாசனையும் காளிதேவியினுடைய உபாசனையும் இந்த துஷ்ட சக்திகளை தடுப்பதில் தலை சிறந்து விளங்குகிறது. இறைவன் 8 விதமான தாண்டவங்களை ஆடினார் என்பது புராணம். அதில் இந்த பிரபஞ்ச உற்பத்தி சிருஷ்டியை தொடங்கும் போது அவர் ஆடிய நடனம் தாண்டவம் காளிகா தாண்டவம் என்று சொல்லப்படும். இப்படி அவர் 8 விதமான நடனங்களை ஆடியிருக்கிறார். அதிலிருந்து சிருஷ்டி செய்யும் போது ஆடிய தாண்டவம் காளிகா தாண்டவம் என்றால் அதிலிருந்து புரிந்து கொள்ளலாம், இந்த இறைவனும் இறைவியும் வேறு வேறு சக்திகள் அல்ல, இரண்டும் ஒரே சக்தி. செயலுக்கு ஏற்ப அவை ஒவ்வொன்று வடிவங்களை பெறுகிறது, செயல்களை மாற்றி மாற்றி செய்கிறது. இதில் இந்த பைரவருடைய வழிபாடு என்பது பல காலமாக தொன்மையாக நம் நாட்டில் இருந்து வருவது. திருமூலர் பெருமான் திருமந்திரத்திலே பைரவருடைய வழிபாட்டை சிறப்பாக கூறியிருக்கிறார். நான் முன்பே கூறியிருக்கிறேன், அவர் அஷ்ட மகா சித்திகளை பற்றியும் அஷ்ட கர்ம பிரயோகங்களை பற்றியும் விரிவாக பாடல்களில் குறிப்பிட்டிருக்கிறார். அவ்வாறு குறிப்பிடும்போது பைரவரை பற்றிய வழிபாடுகளில் சத்துருக்கள் எதிரிகள் என்று மானிட வர்க்கத்தில் இருந்தால் நல்லவர்களுக்கும் எதிரிகள் இருப்பார்கள், ஞானிகளுக்கும் இடையூறு செய்பவர்கள் இருப்பார்கள். அந்த காலத்து அரசர்கள் அந்த இறைவனிடம் வேண்டி அவர்களுடைய கோரிக்கைகள் நியாயமானதாக இருந்தால் அந்த எதிரிகளை அடக்குவதற்கும் இதுபோல இறை வழிபாடுகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். அந்த யுத்த காலங்களில் துர்க்கையை வணங்கி அந்த யுத்தங்களை தொடங்கி இருக்கிறார்கள், களபலி கொடுத்திருக்கிறார்கள். இவையெல்லாம் உலகியல் தொடர்பான தற்காலிக உண்மைகள். ஞானம் என்பது உயர்ந்த நிலை, மானிட வாழ்வு என்று பார்க்கும்போது இவையெல்லாம் ஒரு தற்காலிகமான சத்தியம் என்று இதை எடுத்துக்கொள்ளலாம். அவ்வாறு இந்த பைரவமூர்த்தியை வணங்கி இந்த எதிரிகளை நாம் கட்டுப்படுத்த முடியும் என்று அவர் கூறுகிறார். நடந்த வைரவன் சூலகபாலி கடந்த பகைவனை கண்ணது போக்கி தொடர்ந்து உயிரது உண்ணும்போது படர்ந்த உடல் கொண்டு பந்தாடலாமே என்பது அதில் ஒரு பாடல். கருத்த நெடிய உருவமும் விரிந்த சடையும் சூலாயுதமும் கொண்டு பயங்கரமான தோற்றத்திலே வருகின்ற நடந்த வைரவன் சூலகபாலி கபால மாலைகளை அணிந்து திரிசூலத்தோடு வருகின்ற அந்த பைரவமூர்த்தி ஒரு நன்னெறியில் வாழ்கின்ற ஒரு மனிதனுக்கு தான் பெற்ற அற்ப சில மந்திர தந்திர வேலைகளால் தீமைகளை செய்தாலோ, காசு பணத்திற்காக செய்தாலோ, அதர்மத்தின் வழிபட்டு செய்தாலோ அந்த பகைவனை நடந்த வைரவன் சூலகபாலி
கடந்த பகைவனை, இவற்றையெல்லாம் நம்மை கண்காணிக்க ஒரு சக்தி இருக்கிறது என்று தெரியாமல், தன்னிடத்தில் ஏதோ மிகப்பெரிய ஆற்றல் வந்துவிட்டது என்று அனைத்து விதிகளையும் கடந்து இருமாந்து அலைகின்ற அந்த பகைவனை அப்படியே எடுத்து மடியில் கிடத்துகிறார். மடியில் கிடத்தி அந்த 2 கண்களையும் எடுக்கிறார் என்பது திருமூலர் பெருமானுடைய கூற்று. அதன் பிறகு அவனுடைய உயிரை பறிக்கிறார். நடந்த வைரவன் சூலகபாலி கடந்த பகைவனை கண்ணது போக்கி 2 கண்களையும் முதலில் எடுத்துவிட்டு அதன் பிறகு அவனுடைய உயிரை வதைக்கிறார். அவ்வாறு வதைத்த பிறகு அந்த படர்ந்த உடல் கொண்டு பந்தாடலாமே, அந்த இறை அருளை பெற்றவர்கள் அந்த பகைவனுடைய உடலை காலால் எற்றி விளையாடி பந்தாடலாம் என்று கூறியிருக்கிறார். இது உலகியலுக்கும் பொருத்தமானது, ஆன்மீகத்தில் வேறு ஒரு பொருளை தருவது. உலகியல் துன்பங்கள் அனுபவிக்கும் வரை அது நிச்சயமாக உண்மை. ஆகவே இந்த மாந்திரீக துன்பங்கள் என்று ஒரு மனிதனுக்கு, நியாயமாக வாழ்ந்த ஒரு மனிதன் ஊழ்வினையால் இது போன்ற துன்பத்தை அடைந்தால் இந்த பைரவ மூர்த்தியை வணங்குவது நிச்சயமாக அவர்களுக்கு அந்த துன்பத்தை குறைப்பதற்கு உதவும். அது எந்த நாளிலும் வணங்கலாம். அர்த்த ஜாமங்களில் வணங்குவது சிறப்பு. இந்த பைரவருக்கு அபிஷேகத்தில் சவ்வாது, சாந்து, புனுகு, இந்த நல்லெண்ணெய், இந்த 3 பொருள்களும் இடம்பெறுமாறு செய்வது அவசியம். அதை செய்து சிலர் அந்த அர்த்தஜாம பூஜையில் வடைமாலை சாற்றி வணங்குவதும் உண்டு. அந்த இரவு நேர அர்த்தஜாமத்தில் பழமையான சிவாலயங்களிலே அந்த பைரவ மூர்த்திக்கு இது போன்ற பொருள்களால் அபிஷேகம் செய்து, அந்த அபிஷேக எண்ணெயில் சிறிது வாங்கி நெற்றியிலே திலகமிட்டு வந்தால் அமானுஷ்யமான தொல்லைகள், தீய சக்திகள் இவற்றினுடைய ஆட்டங்கள் குறையும். தொடர்ந்து வழிபடும்போது அதிலிருந்து ஒரு நிவர்த்தி நிச்சயமாக கிடைக்கும். பைரவரிடம் மனதார வேண்டினாலே போதுமானது. அது மந்திரங்கள் தெரிந்தால் சொல்லலாம். அல்லது இறைவனிடம் மனதார முந்திய பிறவிகளில் செய்த பாவ புண்ணியங்களை மன்னித்து, இந்த பிறவியில் என்னுடைய துன்பத்தை நிவர்த்தி செய்யுங்கள் என்று வேண்டினால் நிச்சயமாக அது குறைக்கப்படுகிறது. அனுபவ ரீதியாக இது உணரப்பட்ட விஷயம். இந்த பைரவ மூர்த்தியை தற்காலத்தில் ஒரு 100, 130, 40 ஆண்டுகளுக்குள்ளாக வணங்கி சித்தி பெற்ற பழைய அடியார்கள் பலர் இருந்தாலும், சமீப காலத்தில் கடந்த நூற்றாண்டில் பிறந்து இந்த 1940, 50 அந்த காலகட்டங்களில் ஜீவன் முக்தி அடைந்த பாடகச்சேரி சுவாமிகள் என்ற ஒரு பைரவ உபாசகரை பெரும்பாலும் அநேகர் தெரிந்திருப்பார்கள். முன்பே இவரை பற்றி நானும் கூறியிருக்கிறேன். இவர் கோயமுத்தூர் பகுதியில் பிறந்ததாகவும், இளம் வயதிலே அவர் இந்த கும்பகோணம் அருகிலே வலங்கைமானுக்கு அருகே பாடகச்சேரி என்ற ஊரில் இருந்து அந்த ஞான நிலை பெற்று ராமலிங்க வள்ளலாரை சந்தித்து, அவர் உயிரோடு இருந்த காலத்தில் அவரை சந்தித்து அவரிடம் ஞானோபதேசம் பெற்றவர் இந்த பாடகச்சேரி ராமலிங்க சுவாமிகள். இவருடைய பெயரும் ராமலிங்கம்தான். அவருடைய அந்த அருள் உபதேசத்தால் அந்த சன்மார்க்க நெறிகளையும் அவர் பின்பற்றி அன்னதானங்களை மிக சிறப்பாக செய்திருக்கிறார். இந்த ஜீவகாருண்யம் என்பதையும் அவர் வலியுறுத்தி தன்னுடைய வாழ்நாளில் செயலாற்றியிருக்கிறார். பல ஆலயங்களுக்கு திருப்பணிகள் செய்திருக்கிறார். இந்த சிவ வழிபாட்டின் மூலமாக, குறிப்பாக இந்த பைரவருடைய வழிபாட்டின் மூலமாக அவருக்கு அதீதமான சில ஆற்றல்கள் கிடைத்து, அதன் மூலமாக பல வியத்தகு செயல்களை செய்திருக்கிறார். அதில் ஒரே நேரத்தில் 2 இடங்களிலே காட்சி தருவது, ஒரு அறைக்குள் சென்று வெகு தொலைவுள்ள ஒரு ஊருக்கு சென்று அந்த வேலையை முடித்துவிட்டு மீண்டும் அந்த அறைக்குள் இருந்து வெளியே வருவது, இப்படி பல செயல்கள் அவருடைய வாழ்வில் நடந்ததாக நம்மால் அறிய முடிகிறது.
ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு சிறிய நூலை நான் பார்த்தேன். இந்த பாடகச்சேரி ராமலிங்க சுவாமிகளைப் பற்றி ஒரு மிகச்சிறிய பழமையான நூல். அதில் சில செய்திகள் கூறப்பட்டிருந்தது. அதில் உள்ள செய்திகளைத் தொடர்ந்து நான் புரிந்து கொண்டு இறைவன் எனக்கு கொடுத்த அனுபவத்தின் மூலமாக இந்த பாடகச்சேரி ராமலிங்க சுவாமிகளைப் பற்றி அதிகமாக தெரிந்து கொள்ளும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அப்போது இது போன்ற ஊடகங்கள் எல்லாம் இல்லாத காரணத்தால், இப்போது வந்துவிட்டது பல விஷயங்கள் பலர் தெரிந்திருக்கலாம். அவர் இது போன்ற காலங்களில் வாழும்போது, அவர் வாழ்விலே என்ன நடந்தது என்றால், அவரை பார்க்க வேண்டும் என்றால் அந்த ஊரில் இருக்கிற ஒரு நாயினுடைய காதில் சொன்னால், இவர் எங்கிருந்தாலும் வந்து விடுவார். இவர் எங்கும் சஞ்சரிக்கக்கூடிய ஒரு இயல்புடையவர். ஆனால் இவரை பார்க்க வேண்டும் என்று சொல்லிவிட்டால், அந்த கணப்பொழுதில் அந்த ஊருக்கு வரக்கூடிய ஆற்றல் இவரிடம் இருந்திருக்கிறது. அதைத் தவிர இவர் இந்த நாய்களுக்கு போஜனம் செய்வது, மனிதர்களுக்கு அன்னதானமும் கணக்கில்லாமல் இந்த வள்ளல் பெருமானுடைய வழியை பின்பற்றி இவர் செய்ததாக இவருடைய வரலாற்று குறிப்புகள் கூறுகிறது. அதைப்போல இந்த பலவிதமான உணவுகளை தயார் செய்து ஒரு 100 இலை என்றால் 100 இலையிலே உணவுகளை பரிமாறி வைத்திருப்பார் என்று இவருடைய அந்த செய்தியை நான் படித்ததுண்டு. அந்த 100 இலைகளிலும் இந்த உணவு வகைகளை பரிமாறி வைத்துவிட்டு, இவர் சில மந்திரங்களை கூறினால், அந்த ஊரில் நாய்களே இல்லாவிட்டாலும் கூட, 100 எத்தனை இலை போடப்பட்டிருக்கிறதோ, அத்தனைக்கு சரியாக அந்த நாய்கள் வரும் என்பது அதில் நான் படித்த செய்தி. அதில் முக்கியமானது என்ன என்றால், வரும்போது அந்த ஆற்றிலோ, குளத்திலோ நீராடி விட்டு வரும் என்பது சிந்தனையை தூண்டியது. நாய்கள் பொதுவாக 2 நாய்கள் ஒன்றாக இணைந்து வருவதே கடினம். 5 நாய்கள் சேர்ந்தால் ஒன்றை ஒன்று குறைத்து கொண்டு அந்த புறப்பட்ட இடத்தில் தான் இருக்கும். அது ஆட்டு மந்தையை பார்க்கலாம், மாட்டு மந்தையை பார்க்கலாம். இந்த நாய்கள் ஒற்றுமையாக ஊர்வலமாக செல்வதை எங்கும் பார்க்க முடியாது. அது ஒன்றை ஒன்று அ பகைத்து கொண்டு, முறைத்து கொண்டு, குறைத்து கொண்டே இருக்கும். இவருடைய வரலாறில் படிக்கும்போது, குளித்துவிட்டு அந்த ஒழுங்கு முறையோடு அந்த நீராடி விட்டு, நாய்கள் சத்தமிடாமல் சாப்பிடாது. இந்த 100 இலை என்றால் 100 இலையிலும் இருக்கிற நாய்கள் பொறுமையாக உட்கார்ந்து மனிதர்களைப் போல் அந்த ஒழுங்கு முறையோடு சாப்பிட்டு விட்டு செல்லும் என்பது அந்த நூலில் நான் படித்த செய்தி. இது இந்த இறைவனுடைய நிர்வாகத்தில் இறை ஆற்றல் பெற்ற இந்த தவசிகள் அதனுடைய பிறவி குணத்தையே மாற்றும் வல்லமை பெற்றவர்களாக இருக்கிறார்கள் என்று நான் புரிந்து கொண்டேன். நாய்களால் ஒற்றுமையாக இருக்க முடியாது. அது சாப்பிட்டு முடிக்கும் வரை மனிதனைப் போல் இரைச்சல் இல்லாமல் சாப்பிடுகிறது என்றால், அந்த 100 நாய்களும் தன்னுடைய அந்த இயற்கை குணங்களை மாற்றி அந்த குறிப்பிட்ட காலம் வரை அது தன் இயல்பை மாற்றியிருக்கிறது என்று நாம் தெரிந்து கொள்ளலாம். அப்படி பல அதிசயங்களை அவர் நிகழ்த்தியவர். ராமலிங்க வள்ளலாரைப் போலவே சென்னையிலே தான் தன்னுடைய சமாதி அமைய வேண்டும் என்று விரும்பி, சென்னையில் திருவொற்றியூரிலே அவருடைய சமாதி அமைந்தது என்பது செய்தி. இது எந்த அளவுக்கு உறுதியானது என்பதை என்னால் கூற முடியவில்லை. அந்த புத்தகத்தில் அவருடைய சமாதியைப் பற்றி எந்த குறிப்பையும் நான் பார்க்கவில்லை. பின்னால் நான் தெரிந்து கொண்டது அங்கே அவர் சமாதியானார் என்பதை சில வழிகளில் நான் தெரிந்து கொண்டேன். அந்த வலங்கைமான் அருகே இருக்கிற பாடகச்சேரியிலும் ஒரு மடம் இருப்பதாகவும் பின்னால் தெரிந்து கொள்ள முடிந்தது. இதுபோன்ற சிரமங்கள் இருப்பவர்கள் ஒன்று சென்னைவாசிகளாக இருந்தால் அந்த பாடகச்சேரி ராமலிங்க சுவாமிகளுடைய ஜீவசமாதி அங்கு இருக்குமானால் அங்கு சென்று வழிபடலாம். அல்லது இந்த வலங்கைமான் அருகே இருக்கிற அவருடைய நெடுங்காலம் அவர் ஜீவித்திருந்த அந்த மடங்களிலே சென்று வணங்கினால் இந்த பைரவர் பெருமானுடைய அருளை எளிதாக பெறலாம். காரணம் என்ன என்றால், இவர்கள் அந்த இறைவனுடைய பிரதிநிதிகளாக இந்த மண்ணிலே அவதாரம் செய்தவர்கள். அதனால் இறைவனை பிடிப்பதற்கு முன்னால் இது போன்ற அவதார புருஷர்களை பிடித்து கொண்டால்
அந்த இறைவனுடைய அருள் வெகு எளிதாக கிடைக்கிறது. இது அனுபவத்தில் பார்த்தது. நெடுங்காலம் நான் இளமை காலங்களிலே மயான பூமிகளிலே வாழ்ந்தது, சிவ தியானம் செய்தது என்பதையெல்லாம் ஓரளவு கூறியிருப்பேன். அவ்வாறு செயல்படுகின்ற காலங்களில் பைரவரை தரிசிக்க வேண்டும் என்றும், காளியை தரிசிக்க வேண்டும் என்ற ஆவல் இருந்தது. பிற்காலங்களில் அது நிறைவேறியது. இந்த பாடகச்சேரி சுவாமிகளை பற்றி நான் அறிந்த பிறகு, இந்த பைரவருடைய தரிசனம் எனக்கு தெளிவாக கிடைக்கும் விதமான சூழ்நிலைகள் வந்தது. அது ஒரு தனி அனுபவமாக இருந்தது. அதை அனைத்தும் வெளியே கூற முடியாத நிலை. அவை சூட்சுமமான இறையாற்றல் எங்கும் பரந்திருக்கிறது. அதை குறித்த விதங்களில் கால அனுகூலம் வரும்போது, இதுபோன்ற ஞானிகள் வாயிலாக நாம் வணங்கும்போது, சிலை வடிவாக பார்த்து வந்த இறைவன், தெய்வங்களை உண்மையாகவே அதனுடைய தோற்றங்களில் பார்க்கின்ற நிலை வரும். அதுதான் உண்மையான இறை வழிபாடு. சிலை விக்கிரகங்களிலே சக்திகள் குறைந்த அளவில் வெளிப்படுகிறது. அது படிப்படியாக உயர்ந்து கொண்டே செல்லும். அந்த உயர்ந்து கொண்டு செல்லும்போது, அது ஒரு மனிதனுடைய தேவைக்கு தக்கவாறு அதனுடைய உக்கிரமும் இருக்கும், அருள் சக்தியும் சாந்தமும் இருக்கும். இவையெல்லாம் ஆளுக்கு ஆள் மாறுபடும். அது இறைவனுடைய சங்கல்பத்தை பொறுத்து அமையக்கூடிய செயல்கள். இது இப்படித்தான் இருக்க வேண்டும், ஒருவருக்கு இப்படி இருந்தால் மற்றவருக்கும் அப்படியே இருக்க வேண்டும் என்றெல்லாம் இறைவனுடைய செயல்களை நம்மால் தீர்மானிக்க முடியாது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதங்களில் அவர் அருள் செய்திருப்பார். அதுபோல இந்த பைரவமூர்த்தியினுடைய தரிசனம் பூர்வ ஜென்ம தவத்தாலும், இளம் வயதிலே நான் இதுபோன்ற மயான பூமி, ருத்திர பூமிகளிலே பலகாலம் தவங்களை புரிந்த காரணத்தாலும், பைரவர் பெருமானுடைய சூக்கும அந்த வடிவம், அந்த தரிசனம் இருந்து கொண்டே இருந்தது. அதனால் சில நடைமுறை சிக்கல்களெல்லாம் இருந்த காரணத்தால் நெடுங்காலத்திற்கு பிறகு, அவரிடம் வேண்டிய பிறகு அந்த உருவத் தோற்றங்கள் மறைந்து, தேவை ஏற்படும் பொழுது அந்த உதவியை நம்மால் பெற முடியும் என்ற நிலை வந்தது. அதுபோலவே பராசக்தியினுடைய அம்சமாகிய காளி தேவி, சகல கலைகளுக்கும் அதிபதி. காளி என்றாலே உடனே மகிஷாசுரனை வெட்டினார், மிக கோரமாக இருப்பார் என்பதெல்லாம் நமக்கு கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் உண்மையில் என்ன என்றால், எந்த விதமான அடிப்படை அறிவும் இல்லாத ஒரு சாதாரண விறகு வெட்டியாக அங்கங்கே மாடுகளை மேய்த்து கொண்டிருந்த காளிதாசன், இந்த காளி தேவியினுடைய அருளால் மிகப்பெரிய அறிஞனாக மாறினான். இதை நம்முடைய மனித மனம் எண்ணி பார்ப்பதில்லை. சரஸ்வதி, காளி அனைத்தும் ஒன்று என்ற அடிப்படையில்தான் அந்த ஒரு சாமானிய மனிதனை காளிதான் அந்த அருளை கொடுத்து மிகப்பெரிய கவியாக மாற்றினார். ஓஜராஜன் வடமொழியிலும் காவியங்களிலும் பல நூல் அறிவு பெற்ற மிகச்சிறந்த அறிஞன். அந்த போஜராஜனுடைய அவையிலே அவருக்கு சமமாக இருந்து அவருடன் நட்பு பாராட்டி பழகியவர் இந்த காளிதாசர். இவர் இயற்றிய நூல்கள் அதிகம். சாகுந்தலம், மேக சந்தேசம், ரகுவம்சம், குமார சம்பவம் என்று முருகப்பெருமானை பற்றிய மிகச்சிறந்த நூலை அவர் எழுதியிருக்கிறார். ஜாதக சந்திரிகா என்ற ஒரு ஜோதிட நூலையும் இயற்றியிருக்கிறார். இவர் இயற்றிய நூல்கள் அதிகம். கையில் இருப்பவை இவைதான் இன்று நம்முடைய தொடர்பில் இருப்பதாக தெரிகிறது. இந்த ஜாதக சந்திரிகா நூல்களை பார்த்திருக்கிறேன். மற்றவை நம்முடைய குறிப்புகளிலே இடம்பெற்றிருக்கிறது. இந்த குமார சம்பவத்தினுடைய தமிழாக்கங்கள் எல்லாம் இருக்கிறது. முருகப்பெருமான் எப்படி தோன்றினார் என்பது இந்த குமார சம்பவத்தில் வடமொழியிலே அவர் சொன்னது. மிகப்பெரிய அறிஞராக அவர் அந்த காளிதேவியினுடைய அருளால் இறுதி காலம் வரை வாழ்ந்தார். அவர் வெட்டுப்பட்டு இறந்த நிலையில் மீண்டும் சில நாழிகை உயிர் பெற்று அவர் இராமாயணத்தை பாடினார் என்பதெல்லாம் அவருடைய வரலாறு கூறுகிறது. போஜராஜன் சரம சுலோகம் சொல்ல வேண்டும் என்று அந்த காளிதாசனிடம் அடிக்கடி கேட்டுக்கொண்டே இருந்த காரணத்தால்
தன்னுடைய வாயினால் வந்த வார்த்தைகள் பலித்துவிடும் என்று இந்த காளிதாசர் அதை கூறாமலே இருந்தார். அதாவது இருந்து பாடிய இரங்கல்பா என்று அதை தமிழிலே சொல்லுவார்கள். ஒரு மனிதன் இருக்கும்போதே இறந்ததாக பாவித்து பாடுவது இந்த சரம சுலோகம் என்று வடமொழியிலும், தமிழில் இருந்து பாடிய இரங்கல்பா என்றும் கூறுவார்கள். அறம்பாடுதல் என்ற செயலிலும் இவ்வாறே ஒரு மனிதன் இருக்கும்போதே அவன் இறந்து விட்டதாக பாவித்து பாடுவார்கள். அவ்வாறு பாடி வெளிவந்ததுதான் நந்தி கலம்பகம் என்ற நூல். அதை பாடியவன் அந்த பல்லவ ம சக்கரவர்த்தியினுடைய சகோதரன், ஒன்றுவிட்ட சகோதரன். இவையெல்லாம் முன்பே நான் கூறியிருக்கலாம். பின்னர் வாய்ப்புகள் வரும்போது விரிவாக கூறுகிறேன். அதுபோல இந்த காளிதாசர் மிகச்சிறந்த அறிஞராக இருந்து சரம சுலோகம் பாடுவதைத் தவிர்த்தார். பின்னால் அவருடைய சந்திப்பிலே அவர் இறந்து போனதாக அறிந்தது போல ஒரு சூழ்நிலையை இந்த போஜராஜன் மாறுவேடத்திலே உருவாக்கிய நிலையில், அவர் இறந்து விட்டாரா என்று உடனே சரம சுலோகத்தை பாடவும் அந்த மாறுவேடத்தில் இருந்த போஜராஜன் இறந்து விழுந்தார். அதன் பிறகு இதுபோல செய்துவிட்டாயே என்று சொல்லி அம்பாளிடம் வேண்டி சில நாழிகைகள் உயிர் பெற்று அந்த காலகட்டங்களில் இவர் ஒரு ராமாயணத்தை சுருக்கமாகச் சொன்னார் என்பதும் ஒரு வரலாற்று செய்தி இருக்கிறது. இப்போ அந்த நிலையில் காளிதாசருடைய அவையில் தண்டிப் புலவர் என்ற ஒரு புலவர் இருந்தார். அந்த தண்டிப் புலவர் மிகச்சிறந்த ஒரு கல்விமான். அவரை வெல்வதற்கு எவருமே இல்லை. அப்போது யார் சிறந்தவர்? காளிதாசன் சிறந்தவரா? அல்லது இந்த தண்டிப் புலவர் சிறந்தவரா? என்பது இவர்களுக்குள் பெரும் சர்ச்சையானது. அந்த சர்ச்சையான சமயத்தில் அரசன் என்ன செய்வது என்பது தெரியாத நிலையில், அது அம்பாளிடமே கேட்டுவிடலாம் என்று முடிவு செய்து அம்பாளிடம், காளி தேவியிடம் கேட்டார்கள். யார் கவி என்று கேள்வி அம்பாளுடைய சந்நிதியில் கேட்கப்பட்டது. அசரீரி வாக்காக தண்டியே கவி, தண்டியே கவி என்று 3 முறை அசரீரி வாக்கு ஒலித்தது. காளிதாசருக்கு மனம் சலனப்பட்டது. என்ன இந்த நிலையில் நம்மை இந்த அம்பாள் கைவிட்டு விட்டாளே என்று அவர் சற்று மனம் தளர்ந்திருந்தார். தண்டி புலவருக்கு மிகுந்த மகிழ்ச்சி. தண்டியே கவி என்று கூறிவிட்டாள் அம்பாளே, அவர் வாயினால் கூறினார் என்று அவர் மிக மகிழ்ந்திருந்தார். அரசன் என்ன செய்வது என்ற நிலையில் அரசனுடைய மனம் இருந்தது. இந்த நிலையில் இதை கூறும்போது கூறுவார்கள், அப்போது நான் யாரடி என்று காளிதாசன் கேட்டதாகவும், நானே நீ, நீயே நான் என்று காளிதேவி பதில் உரைத்ததாக செழிப்பான சம்பவமாக இதை அவருடைய வரலாற்றிலே கூறுவார்கள். தண்டி என்பவன் கவிதானடா, நீ வேறு நான் வேறல்ல. ஆகவே அவனை கவி என்று சொன்னேன். உன்னை நான் பாராட்ட வேண்டுமென்றால் நீதான் நான், நான் தான் நீ. என்னுடைய அம்சமாக இருப்பவனே நீ. ஆகவே உனக்கு நான் தனியாக சொல்ல வேண்டியதில்லை. எனக்கு சமமாக மதிக்கப்பட வேண்டியவன் என்று காளிதேவி அருள் செய்து மிகப்பெரிய அறிஞர்களை உருவாக்கினார்கள். அதாவது இறைவன் துஷ்டர்களை நிக்கிரகம் செய்வது, சிஷ்டர்களை பரிபாலனம் செய்வது என்ற ஒரு நிலையில் இருப்பார்கள். அதை ஒரே பகுதியாக பார்த்து அதற்கென்றே ஒதுக்கி விடுவது என்பது இந்த மனித மனம் செய்கிற வேலை. அன்று தொட்டு இன்று வரை அவ்வாறு சொல்லுகிற காரணத்தால் அது அவ்வாறு பார்க்கப்படுகிறது. ஒரே தெய்வம்தான், கருணையும் இருக்கிறது. தீயவர்களை தண்டிக்க வேண்டுமென்றால் தண்டனையும் கொடுக்கிறது. தீய குணங்களை அழிக்கவும் செய்கிறது. இறுதியில் மோட்சத்தையும் தருகிறது. சகல ஞானங்களையும் தருகிறது. ஆகவே தெய்வம் ஒன்றுதான், வேறு வேறு வடிவங்கள் எடுத்து வேலை செய்கிறது. ஆகவே இது போன்ற துன்பங்களை நிவர்த்தி செய்வதில் இந்த காளிதேவியினுடைய உபாசனையும் மிக தலை சிறந்தது. எல்லா தெய்வங்களையும் எந்த தெய்வத்தை வேண்டுமானாலும் வணங்கி முறையிடலாம். விநாயகர் முழுமுதல் கடவுள், அவரை வணங்காமல் எந்த செயலும் செய்ய முடியாது என்பது நிலை. ஆனால் கோரிக்கை வைப்பவர்களுடைய மனதிலே நியாயம் இருக்க வேண்டும். அவர்களுடைய தரப்பிலே நியாயம் இருக்க வேண்டும். செய்த தவறை மீண்டும் செய்ய போவதில்லை என்ற உறுதி இருக்க வேண்டும். அவ்வாறு இருந்தால் இந்த எந்த மனிதனுடைய கோரிக்கையும் இறைவன் ஏற்கிறார். நான் தவறு செய்து கொண்டே இருப்பேன்,
நான் செய்கிற இந்த பூஜை புனஸ்காரங்களாலும், படையல்களாலும் என்னுடைய துன்பங்கள் மறைய வேண்டும், எதிரிகள் ஒடுங்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இறைவனை வழிபட்டால் அது நடக்கிற காரியம் அல்ல. காரணம் அனைத்தையும் ஆட்டுவிப்பவர் அவர். ஆகவே அந்த நினைவை மாற்றி தவறுக்கு எவன் ஒருவன் உணர்ந்து பிராயச்சித்தம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறானோ, அவனுக்கு இறைவன் எளிமையான முறையில் அவன் வேண்டினாலும் நிச்சயமாக அவனுக்கு அருள் செய்கிறார். ஊழ்வினை பயனால் வருகிற துன்பத்தையும் குறைப்பதற்கு இறைவனால் முடியும். ஆனால் உரிய காலங்கள் வரும் வரை சில விஷயங்களை தெய்வங்கள் நிறுத்தியே வைக்கிறது என்பதையும் மறுப்பதற்கில்லை. அனைத்தையும் மாற்றிவிடும் என்று கூற முடியாது. அரிதாக சில விஷயங்கள் அடியோடு மாற்றப்படும். ஏனைய விஷயங்கள் குறைக்கப்படும். அவரவருடைய கர்மா ஊழ்வினைக்கு தக்கவாறு அது குறைக்கப்படும். ஆகவே எப்படி இருந்தாலும் இறைவனிடம் முறையிடும் போது துன்பங்கள் குறையும், அமானுஷ்ய தொல்லைகள் விலகும். மிகப்பெரிய ஒரு காவல் அதிகாரியுடைய நட்பு இருந்தாலோ, ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவருடைய நட்பு இருந்தாலோ, ரவுடிகளுடைய தொல்லை இருக்காது என்பது மானிட நிலை. அதுபோல இறைவனுடைய அருள் கவசம் இருந்தால் துஷ்ட சக்திகளெல்லாம் பின்வாங்கி செல்வது நிச்சயமாக செல்லும். அதில் எந்தவிதமான ஐயங்களும் இல்லை. இந்த காளி தேவியினுடைய அம்சமாக எட்டி மரம் என்ற மரத்தை, அது எட்டி மரம் என்று சொல்வார்கள், காஞ்சிரை என்றும் சொல்வார்கள். அது கசப்புத்தன்மையில் அதிகமான கசப்புத்தன்மை உடையது. அந்த எட்டி குச்சி வேறு எதற்கும் பயன்படுவதும் இல்லை. எட்டி விதைகள் வைத்தியத்திற்கு பயன்படுத்தப்படுகிறது. அது அளவு தெரிந்து பயன்படுத்த வேண்டும், அல்லது அது நச்சுத்தன்மை உடையது. ஆகவே அதை உண்ணுவதற்கு ஏற்றவைகள் அல்ல. ஒரே ஒரு குருவி வகையிலே ஒரே ஒரு குருவி மட்டும் இந்த எட்டி பழத்தை உண்ணும் என்று கூறப்படுகிறது. மற்ற எந்த பறவைகளும் அந்த எட்டி பழத்தை உண்பதில்லை. எட்டி பழுத்தன்ன இருங்கனி வீழ்ந்த ஒட்டிய நல்லறம் செய்யாதார் செல்வம் வட்டி கொண்டு ஈட்டியே மண்ணில் முகந்திடும் பட்டிப்பாதகர் பயனறியாரே என்று திருமூலர் பெருமான் கூறுவார். எட்டி பழுத்தன்ன இருங்கனி வீழ்ந்த, எட்டி மரம் பழுத்து கனிகள் அப்படியே குலுங்குவது போல அறம் செய்யாதவருடைய செல்வங்கள் அளவில்லாமல் இருந்தாலும் அதனால் எந்த பயனும் இல்லை. வட்டி கொண்டு ஈட்டிய மண்ணில் முகந்திடும் பட்டிப்பாதகர் பயனறியாரே. இந்த வட்டி கிடைக்கிறது என்று வட்டி, வட்டிக்கு மேல் வட்டி அப்படின்று பல வட்டிகளெல்லாம் வாங்குவது பின்னால் அத்தனையும் தொல்லையாக முடியும் என்ற இரகசியங்களை எளிதாக அனைவரும் புரிந்து கொள்வதில்லை. ஆகவே கிடைக்கிறது கிடைக்கிறது என்று ஒரு மனிதனை துன்பப்படுத்தி வட்டிக்கு மேல் வட்டி வாங்கி வட்டி, அந்த வட்டியை அசலோடு சேர்த்து மீண்டும் வட்டி என்று செய்பவர்கள் அன்று தொட்டு இன்று வரை இருக்கிறார்கள். திருமூலர் பெருமான் இந்த வட்டி கொண்டு ஈட்டியே மண்ணில் முகந்திடும் பட்டிப்பாதகர் என்றே கூறுகிறார். ஆகவே இது போன்ற பாவச் செயல்கள், பஞ்சமா பாதகங்கள் என்ற செயல்கள் தவிர்க்கப்பட வேண்டும். மாந்திரிக தொல்லைகள் இருப்பவர்கள் இந்த பஞ்சமா பாதகங்களை தவிர்க்க வேண்டும். இந்த எட்டி விதைகளை, எட்டி குச்சிகளை வைப்பதற்கு பல சட்டதிட்டங்கள் எல்லாம் இருக்கிறது. அது கடினமான வேலை. ஏனென்றால் காளி தேவியினுடைய ஆற்றல் அதிகமாக இருக்கும்போது மற்ற தேவதைகளுடைய ஆற்றல்கள் அதற்கு மட்டுப்பட்டு போய்விடும் என்ற காரணத்தால் எட்டி குச்சியை மாந்திரிகர்கள் மட்டுமே பயன்படுத்துகிறார்கள். ஆலயங்களிலும் கூட வைப்பதில்லை. வீடுகளில் அந்த காலங்களில் வைத்தார்கள். அது ஒரு குறித்த நாளிலே மீண்டும் எடுப்பார்கள். ஆனால் எளிதான வழி என்ன என்றால், இந்த எட்டி விதைகள் நாட்டு மருந்து கடைகளிலே கிடைக்கும். அந்த எட்டி விதைகளில் ஒரு 4, 5 விதைகளை சிவப்பு துணியிலே சுற்றி சட்டை பாக்கெட்டிலோ அல்லது பர்ஸ் போன்றவற்றிலோ வைத்து சென்றால் இது போன்ற அமானுஷ்ய சக்திகள் பின்தொடராது. மாந்திரிக தொல்லைகள் நிச்சயமாக குறையும். இது ஒரு எளிதான வழி. அது தவிர வீட்டிலே நறுமணப் பொருள்கள், நறுமணப் புகைகள் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அவ்வாறு செய்தாலும் இது போன்ற துன்பங்கள் குறையும். பஞ்சகவ்யம் என்ற அந்த பசுமையிலிருந்து கிடைக்கிற 5 பொருள்களையும் கரைத்து அந்த மாலை வேளைகளிலே அப்படியே வீடுகளிலே தெளிப்பதால் பலவிதமான துஷ்ட சக்திகள் விலகுகிறது.
இவ்வாறு இது தவிர எந்திரங்கள் மூலமாக செய்வது, அது மாந்திரீகத்தை அடக்குவது என்பது அது ஒரு மாந்திரிகராலோ அல்லது வேறு அருள் பெற்ற ஞானிகள் அதற்கென்று சில எந்திரங்களை எழுதி கொடுத்து, இது போன்ற மாந்திரீக சக்திகளை முறியடித்தவர்களெல்லாம் இருக்கிறார்கள். திருமூலர் பெருமான் நிறைய இந்த எந்திரங்கள், சக்கர பூஜைகளைப் பற்றி அதிகமாக திரு அம்பல சக்கரம், சிதம்பர சக்கரம் என்றெல்லாம் கூறியிருக்கிறார். அதற்கு நெறிமுறைகள், நியமங்கள் எல்லாம் அதிகமாக இருக்கிறது. அந்த சக்கரங்களை வரைய வேண்டும், அந்த மந்திரங்களை ஜபிக்க வேண்டும். அதுபோன்ற செயல்களை செய்தவரை எந்த சக்தியாலும் வெல்ல முடியாது என்றெல்லாம் இருக்கிறது. அந்த காலத்து அரசர்கள் அதை பயன்படுத்தி இருக்கிறார்கள். அந்த அரசர்களுக்கு இந்த சக்கரங்களை வரைந்து கொடுத்த அருளாளர்கள் செய்தவை இன்றளவும் வேலை செய்கிறது. ஆண்டுகள் பல கடந்தாலும் அவை வேலை செய்து கொண்டே இருக்கிறது. ஒரு சாதாரண செப்புத் தகடிலே எழுதப்பட்ட அந்த திருவம்பல சக்கரம், சிதம்பர சக்கரம் என்பவையெல்லாம் பல இடங்களில் இருக்கிறது. இன்றளவும் அதனுடைய வேலை நடந்து கொண்டே இருக்கிறது. வெறும் ஏட்டிலே எழுதினாலும் வேலை செய்யும். மண்ணிலே எழுதினாலும் கூட வேலை செய்யும். அதுபோன்ற அட்சரங்களுடைய தன்மைகள். இது தவிர ஏதேனும் அவர்களுக்கு இஷ்டமான தெய்வத்தினுடைய மந்திர ஜபங்கள் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த மந்திர ஜபம் செய்ய விடாமல் தடுத்தாலும் அதை மீறி இந்த மந்திர ஜபங்களை தொடர்ந்து செய்து கொண்டே வந்தால் இது போன்ற அமானுஷ்ய தொல்லைகள் நிச்சயமாக விலகும். இப்படி நம்முடைய ஞானிகள் இந்த துன்பங்களில் இருந்து விடுபடுவதற்கான பல வழிகளை கூறியிருக்கிறார்கள். அதில் எளிமையாக கடைப்பிடிக்க வேண்டிய சில விஷயங்களை நான் கூறினேன். மற்றவை சற்று கடினமானது. அதில் சற்று பிரயாசையான வேலைகளும் அதில் இருக்கிறது. அதில் தவறுகள் ஏற்பட்டால் விளைவுகள் மாறலாம். இது நான் கூறுவது மிக எளிதான வழி. பொதுவாக இன்று எல்லோரும் அறிந்திருப்பார்கள். இந்த வெண்கடுகு, மருதாணி விதை போன்றவற்றால் தூபமிடுவது என்பது இது மாந்திரிகத்தில் அதை முறியடிப்பதற்காக செய்கிற செயல்களில் இதுவும் ஒன்று. அது இன்று பலரும் கூறுவதால் அதை அனைவரும் முயற்சி செய்து பார்த்திருப்பார்கள். அதையும் செய்யலாம். அது மருதாணிக்கு இது போன்ற தீய சக்திகளை விரட்டும் தன்மை இருக்கிறது என்ற காரணத்தால் தான் இது மருதோன்றி இலை என்று சொல்வார்கள். அந்த மருதோன்றியை கை கால்களிலே வைப்பது, குறிப்பாக நாபியிலே வைப்பது என்பதெல்லாம் அந்த காலத்தில் சில நுட்பமான வழிமுறைகள். காரணம் என்னவென்றால், அமானுஷ்ய ஒரு மறைவான ஒரு ஆவி ஒரு மனிதனுடைய உடம்பிலே நுழைய வேண்டுமென்றால் நாவி வழியாகத்தான் நுழையும். ஆகவே அந்த நாபியை மறைத்து வஸ்திரங்களை, உடைகளை உடுத்துவது என்பது அந்த காலத்து மனிதர்கள் செய்தார்கள். கவனித்து பார்த்தால் தெரியும். தமிழ்நாட்டை பொறுத்தளவில் வேஷ்டி கட்டுவது என்றால் அந்த நாபிக்கு மேலே வேஷ்டியை கட்டுவார்கள். பெண்களுக்கும் அதுவே சட்டமாக இருந்தது. காரணம், இந்த நாபி வழியே இது போன்ற ஆவிகள் நுழைகின்ற காரணம், அந்த கொடி, தொப்புள் கொடியை அறுத்தடைத்த வாசல் என்று அந்த நாபி கொடியை சொல்வார்கள். அந்த தொப்புள் கொடியை அறுத்து அடைத்து விட்ட வாசல். ஜீவன் வெளியேறி சொப்பன நிலையிலே சூட்சும சரீரம் ஒவ்வொரு மனிதர்களுடைய உடம்பை விட்டு தூக்கத்தில் ஆழ்ந்த துயிலில் வெளியேறி போய்விடும். அவ்வாறு வெளியேறுவது இந்த நாபி வழியாகத்தான் வெளியேறும். நாபி வழியாக வெளியேறி அந்த வீட்டு முற்றம் வரையிலும் உலாவும், தெருக்கோடி வரையிலும் உலாவும், மாடி வரை போகும். ஒரு குறிப்பிட்ட அச்சத்தின் விளைவாக இந்த உடலை விட்டு வெகு தொலைவு போய்விடாது. ஓய்வெடுப்பதற்காக வெளியே நிச்சயமாக செல்கிறது. அதை மனிதர்கள் உணர்வதில்லை, உணரும்படியாக இறைவன் வைக்கவில்லை. ஆதலால் அது தெரியாமல் இருக்கிறார்கள். இது ஏதோ ஒரு பெரிய ஒரு அதிசயம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் எல்லா மனிதர்களுக்கும் இது நடக்கிறது. அந்த சூக்கும சரீரம் வெகு தொலைவு போய்விடும். அந்த பயிற்சி உள்ளவர்களுக்கு, ஞானிகளுக்கு போய்விட்டால் ஒரு நொடியில் வந்து சேர்ந்துவிடும். இதற்கும் அதற்கும் ஒரு நுண்ணிய அலைத்தொடர்பு இருக்கும். அது நுழையும் போது இந்த நாபி வழியாகத்தான் உடம்பிலே வந்து சேரும். ஆகவே அடுத்த ஒரு ஆவி நுழைகிறது என்றால் இந்த நாபி வழியாக நுழைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்ற காரணத்தால் அந்த நாபியை சுற்றி இந்த மருதோன்றியை போடுகின்ற வழக்கங்களும், கை கால் விரல்களிலே அதன் வழியாகவும் புக முடியும் என்ற காரணத்தால் அதில் போடுகின்ற வழக்கமும் இருந்தது. அது தவிர இந்த மஞ்சள் என்ற ஒரு அந்த பொருளுக்கு
மங்கல பொருளாக வைத்ததன் காரணம், பல தீய சக்திகளை இந்த மஞ்சள் தடுத்துவிடும். மஞ்சளும் வேப்பிலையும் இருந்தால் பல அது கிருமி நிவாரணி, கிருமி நாசினி என்ற அடிப்படையில் சொல்லப்பட்டாலும், அதில் இதுபோன்ற துஷ்ட தேவதைகள், துஷ்ட சக்திகளை விலக்குகிற ஆற்றல் இந்த மஞ்சளுக்கும், வேப்பிலைக்கும் இருக்கிறது. இந்த மஞ்சள், வேப்பிலை அதனால் திருமணங்களிலே இந்த மஞ்சள் இவைகளெல்லாம் இந்த மாவிலைகளெல்லாம் கட்டப்படுகிற காரணங்கள், மாவிலைக்கும் அதுபோன்றே இயல்புகள் உண்டு. ஆகவே மஞ்சளை நிச்சயமாக பயன்படுத்துகிறார்கள். கயிறாக கட்டுகிறார்கள். திருமாங்கல்யத்தை மஞ்சளிலே கட்டுகின்ற வழக்கங்களும் இருந்திருக்கிறது. அதனால் இதுபோன்ற துன்பமுடையவர்கள் இந்த மஞ்சளையும் வேப்பிலையும் வைத்து வணங்குகிற ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டாலும் இதுபோன்ற துன்பங்களை குறைக்க முடியும். வீடு சுத்தமாக இருக்க வேண்டும், மனம் சுத்தமாக இருக்க வேண்டும். பொருள் செலவு அதிகமாக செய்ய வேண்டும் என்ற அவசியமில்லை. அரைகுறையாக தெரிந்த மாந்திரிகரிடம் போய் பணங்களை இழந்து விட வேண்டாம் என்பதுதான் நம்முடைய முன்னோர்கள் பலமுறை வலியுறுத்தி கூறியிருக்கிறார்கள். இது இறை வழிபாட்டால் நிச்சயமாக குறைக்க முடியும். ஆனால் இன்று பண நோக்கத்திற்காக செய்கிறவர்கள் பல பல வழிகளை காட்டுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அவ்வாறு பணத்தை இழந்தவர்கள் என்னிடம் கூறியவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். பணத்தையெல்லாம் இழந்த பிறகு வருவார்கள். பிறகு ஏதோ ஒரு சில வழிகளிலே அது தீருகிறது. ஆகவே எந்த சூழ்நிலையிலும் ஒரு மனிதன் எத்தகைய எதிரியாக இருந்தாலும் மாந்திரிக வழியில் அவனுக்கு இடையூறு செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை முற்றிலும் மனிதர்கள் அகற்றிவிட வேண்டும். அது பல தலைமுறைகளை இவனை நாசம் செய்துவிடும் என்ற உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த கருமார்க்கத்திலே ஒரு மனிதனுக்கு தீமை செய்தால் வழி வழியாக அந்த துன்பத்தை அவர்கள் அனுபவித்தே தீர வேண்டும். ஆகவே ஒருபோதும் இந்த வழிகளை எத்தகைய சூழ்நிலையிலும் யாருக்கும் பயன்படுத்தக்கூடாது என்பது உறுதியாக தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வினைப்பயனால் நமக்கு வந்துவிட்டது என்றால் நான் கூறிய இது போன்ற வழிகள் மூலமாக அவற்றை கட்டுப்படுத்தலாம், குறைக்கலாம். மேலும் இது போன்ற பாவச் செயல்களை நாம் செய்யாமல் இருக்க வேண்டும் என்ற சங்கல்பத்தோடு இவற்றை செய்தால் இது போன்ற துன்பங்கள் விலகும். நான் முருகப்பெருமானை வணங்குகிறேன் என்றால், வேலை வணங்கினால் இது போன்ற துன்பங்கள் நிச்சயமாக குறையும். ஒன்றுமே முடியவில்லை என்றால் சூலாயுதத்தை மஞ்சளிலே சுவரிலே போடுவார்கள் அந்த காலங்களிலே. அந்த திரிசூலத்தை போட்டு வணங்கினாலும் கூட அந்த துன்பங்கள் குறையும். செலவு என்பது இந்த ஆன்மீகத்தில் ஒரு பொருட்டே அல்ல. மனிதனுடைய மனமும் அவனுடைய நம்பிக்கையும் தான் இங்கு வேலை செய்கிறது. இறைவன் எங்கும் இருக்கிற காரணத்தால் இவன் மனதையும் அவர் அறிகிறார். ஆகவே இவன் தவறுக்கு வருந்தி செய்கின்ற சின்ன பிராயச்சித்தங்களும் கூட அவனுக்கு பெரிதளவு வேலை செய்து அவனுடைய துன்பத்தை குறைக்கும் என்பதுதான் காலம் காலமாக நமக்கு கூறப்பட்டு வந்த செய்தி. இந்த அளவில் இது போன்ற இந்த செய்திகளை நிறைவு செய்வோம். மேலும் இது தொடர்பாக உள்ள ஐயப்பாடுகள், பலவிதமான வாழ்வில் நடந்த பல ஞானிகள் வாழ்வில் நடந்த சம்பவங்கள் போன்றவற்றை வருகின்ற தொடர்களிலே கூறுகிறேன். இவை இருக்கிறதா இல்லையா என்ற கேள்வி இருக்கிறது. இருக்கிறது என்பதுதான் பதில். அதில் எத்தனை சதவீதம் உண்மை இருக்கிறது என்பதை ஆராய்ந்து தான் தெரிய முடியும். அத்தனையும் இது போன்ற அமானுஷ்யங்கள் தான், மாந்திரிகங்கள் தான் என்று முடிவு செய்துவிடக்கூடாது, முடிவு செய்துவிட முடியாது. சம்பவங்கள் நிகழ்ந்திருக்கிறது. வள்ளல் பெருமான் கூட அவருக்கு வேண்டிய ஒரு அன்பர், ஒரு தனவசதி மிகுந்தவர். அவருடைய மனைவிக்கு எப்போதும் ஒரு ஆள் சுமையாக இருந்து அழுத்துவது போலவே இருக்கும் என்று அவருடைய வரலாற்றிலே கூறப்பட்ட செய்தி. அது இவர் அடிக்கடி இது போன்ற உபத்திரவங்கள் எந்த ஒரு தந்திர மந்திரத்திற்கும் கட்டுப்படாமல் இருந்திருக்கிறது. அதை அவர் வள்ளல் ராமலிங்க வள்ளல் பெருமானிடம் கோரியவுடன் அவர் ஒரு முறை வீட்டிற்கு நான் வருகை தருகிறேன் என்று சென்றவுடன் இவரை பார்த்தவுடன் அதுவரை இந்த அம்மையாரை பீடித்திருந்த அந்த ஆவி விலகிச் சென்றது என்பது அவருடைய வாழ்க்கையிலே நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய செய்தி, வரலாற்று செய்தி. இதுபோல அவர்கள் ஞானிகளுடைய வருகையே இது போன்ற தீய சக்திகளை அப்புறப்படுத்திவிடும் நிலை பெற்றது. அவர்கள் ஒரு மண்ணை எடுத்து கொடுத்தாலும் கூட அந்த மண்ணும் வேலை செய்யும் என்பதற்கெல்லாம் நிறைய உதாரணங்கள் இருக்கிறது. இது போன்ற செய்திகளை அடுத்த தொடர்களில் பார்க்கலாம். நன்றி.